सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। नारायण हरि गोविंद नारायण हरि गोविंद। रक्षमं नित्यं गोविंद रक्षमं नित्यं गोविंद। नारायण हरि गोविंद नारायण हरि गोविंद। रक्षमां नित्यं गोविंद रक्षमां नित्यं गोविंद। पुरुषोत्तम हरि गोविंद पुरुषोत्तम हरि गोविंद। पुण्यं देहि गोविंद पुण्यं देहि गोविंद। मधुसूदन हरि गोविंद मधुसूदन हरि गोविंद। मंगलम देहि गोविंद मंगलम देहि गोविंद। वामन श्रीधर गोविंद वामन श्रीधर गोविंद। वंदित फलद गोविंद वंदित फलद गोविंद। पुंडरीकाक्ष गोविंद पुंडरीकाक्ष गोविंद। पुरुषोत्तम हरि गोविंद पुरुषोत्तम हरि गोविंद। रामानुज प्रिय गोविंद रामानुज प्रिय गोविंद। रागार्चित हरि गोविंद रागार्चित हरि गोविंद। अष्टभुज गोविंद अष्टभुज गोविंद। श्री देशिक वंदित गोविंद श्री देशिक वंदित गोविंद। गोविंद गोविंद वेंकटरमण गोविंद 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 वेंकटरमण गोविंद वेंकटरमण गोविंद। संकटहरण गोविंद वेंकटरमण गोविंद संकटहरण गोविंद। गोविंद गोविंद वेंकटरमण गोविंद 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 वेंकटरमण गोविंद वेंकटरमण गोविंद। संकटहरण गोविंद संकटहरण गोविंद वेंकटरमण गोविंद संकटहरण गोविंद वेंकटरमण गोविंद संकटहरण गोविंद वेंकटरमण गोविंद संकटहरण गोविंद संकटहरण गोविंद वेंकटरमण गोविंद संकटहरण गोविंद वेंकटरमण गोविंद संकटहरण गोविंद। गोविंद 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 गोविंद। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद। ஸ்ரீபதியான ஸ்ரீ பகவானுடைய பரிபூர்ண கிருபையினாலே இன்றைய தினம் ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம் அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அருளி செய்த ஒரு ஸ்தோத்திரத்தை நாம் எல்லாரும் பார்க்கவிருக்கின்றோம். வேதாந்த தேசிகர் அப்படிங்கிற ஒரு மகான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களே ரொம்பவும் முக்கியமான ஒருத்தர். இவர் பகவான் விஷ்ணு மேல நிறைய ஆச்சரியமான அற்புதமான பல ஸ்தோத்திரங்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அருளிய பாதுகா சஹஸ்ரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கிரந்தம். அதை ஆரம்பிச்சு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு ஸ்லோகமா அதுல இருந்து பார்த்துட்டு வரும். அது மாதிரி நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார். அந்த ஸ்தோத்திரங்கள்ல ரொம்பவும் முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த அஷ்டபுஜாஷ்டகம் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீ அஷ்டபுஜாஷ்டகம். புஜம் அப்படின்னாக்கா கரங்கள்,
மகாவிஷ்ணு வந்து 8 திருக்கரங்களோட அருள் பாலிக்கக்கூடிய காஞ்சியில் இருக்கக்கூடிய அழகான கஷேத்திரத்துல இந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கார். நீங்க எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றதை இங்க அடியனுடைய அப்பாவும் அம்மாவும் இதை வாங்கி சொல்லுவா. நீங்களும் அதே சமயம் நீங்க மியூட் பண்ணிட்டு கூடவே அத நான் சொல்றத நீங்க ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து தூப்புல்ங்கிற கஷேத்திரத்துல திருவேங்கடமுடையான் திருப்பதி வெங்கடாச்சலபதியோடைய மணியோட அவதாரமாக பிறந்தவர். ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சாரியன். நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார், வியாக்கியானங்கள், அதுக்கப்புறம் நிறைய பாஷ்யங்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், இதெல்லாம் பண்ணியிருக்கார். சம்ஸ்கிருதத்துல மிகப்பெரிய ஒரு புலமை வாய்ந்த மகானுபாவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர். அவருடைய பெருமைகளை சொல்லிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அஷ்டபுய பெருமாள், தமிழ்ல வந்து 108 திவ்ய தேசங்கள், ஆழ்வார்கள் பாடின கஷேத்திரங்கள் எல்லாம் திவ்ய கஷேத்திரங்கள். அதுல காஞ்சிபுரத்துல அட்டபுயகரம் அப்படிங்கிற ஒரு கஷேத்திரம், திருவட்டபுயகரம் அப்படின்னு 8 புஜங்கள் 8 திருக்கரங்களோட பெருமாள். நீங்க பாக்குறீங்களே, இவர் தான் மூலவர், அந்த அட்டபுயகர பெருமாள். அவரோட திருக்கோவில்ல ஸ்ரீ தேசிகர் அருளிய ஸ்தோத்திரம்னா இந்த அஷ்டபுஜாஷ்டகம்ங்கிற ஒரு ஸ்தோத்திரம். இந்த கோவிலும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் பக்கத்துலதான் இருக்கிறது. எல்லாமே சுத்தி வட்டாரத்துலதான் இருக்கு காஞ்சிபுரத்துல. பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கார். எப்படி இந்த பெருமாள் அனுகிரகம் பண்றார் அப்படின்னா, பிரம்மா வந்து இந்த இடத்துல பெருமாளை நோக்கி யாகம் பண்றார். அப்படி யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துக்கு இடைஞ்சல் பண்றதுக்காக அசுரர்கள்லாம் வரா. பல அசுரர்கள் வந்து யாகத்துக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு வரும் பொழுது பெருமாள் வந்து அந்த யாகத்துல இருந்து 8 கரங்களோட அவதாரம் பண்ணி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்து அந்த அசுரர்களை எல்லாம் அழிக்கிற விதவிதமான ஆயுதங்கள்லாம் எடுத்துன்னு வரார். சங்கு, சக்கரம், கேடயம், அப்புறம் ஒரு வில்லு, அம்பு, கத்தி, இதெல்லாம் எடுத்துன்னு வந்து அனுகிரகம் பண்றார். அப்பேற்பட்ட 8 திருக்கரங்களோட பெருமாள் இருக்கிறதுனால அஷ்டபுஜஹா, அஷ்டபுஜஹா, அஷ்டகுணஹா, அஷ்டபாஹுன்னு நாராயண கவசத்துல சொல்றா. ஓம் ஹரிர் விதத்யான் மம சர்வரக்ஷாம் யஸ்தாங்கிரி பத்மः பதகேந்திர பிருஷ்டே ததாரி சர்மாசி கதேஷு சாப பாஷானம் ததானோஷ்டகுணஹா அஷ்டபாஹுஹு அஷ்டபாஹுஹு அப்படின்னு நாராயண கவசத்துல பாகவதத்துல சொல்றா. அப்பேற்பட்ட 8 பாஹு தோளோட வந்து பெருமாள் அனுகிரகம் பண்றார். அப்பேற்பட்ட நாராயணனை நாம் அனைவரும் போற்றி இந்த அஷ்டபுஜாஷ்டகத்தை சொல்லுவோம். நான் ஒரு தடவை சொல்றேன், நீங்க 2 தடவை சொல்லுங்க. இந்த பெருமாள் எப்ப அவதாரம் பண்ணினார் அப்படின்னா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கஜேந்திரனுக்கு மோட்சம் அனுகிரகம் பண்றதுக்காக கஜேந்திர மோட்சத்தின் பொழுது இந்த பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணினார். கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு யானை வந்து முதலையால பிடிக்கப்பட்டு கஷ்டப்படும் பொழுது அந்த முதலையை கொன்னு யானைக்கு மோட்சம் கொடுத்து அனுகிரகம் பண்றார். இந்திரத்யும்னன்கிற ராஜா தான் கஜேந்திரனா இருக்கான். ஹூஹூங்கிற கந்தர்வன் முதலையா இருக்கான். அவ 2 பேருக்குமே அனுகிரகம் பண்றப்போ பெருமாள் வந்து 8 கையோட வந்தார் அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சொல்றா. அந்த ஒரு அழகான ஆரம்பத்திலேயே தேசிகரும் இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம், த்வரிதம் பவந்தம், கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம், கிராஹைரிவாஹம் விஷயைர்விக்ருஷ்டः, கிராஹைரிவாஹம் விஷயைர்விக்ருஷ்டः, கிராஹைரிவாஹம் விஷயைர்விக்ருஷ்டः, கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம், கிராஹைரிவாஹம் விஷயைர்விக்ருஷ்டः, கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம், கிராஹைரிவாஹம் விஷயைர்விக்ருஷ்டः, அபார விஜ்ஞான தயானுபாவம், அபார விஜ்ஞான தயானுபாவம், அபார விஜ்ஞான தயானுபாவம், ஆப்தம் சதாமஷ்டபுஜம் பிரபத்யே, ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே,
ஆப்தம் சதாமஷ்டபுஜம் பிரபத்யே கஜேந்திர ரக்ஷாத்வரிதம் பவந்தம் गजेन्द्र रक्षा त्वरितं भवन्तम् ग्राहैरिवाहं विषयैर्विकृष्टः अपार विज्ञान दयानुभावम् आप्तं सतामष्टभुजं प्रपद्ये அவர் சொல்றார் வேதாந்த தேசிகன் சுவாமி சொல்றார் கஜேந்திர ரக்ஷாத் வரிதம் பவந்தம் கிராஹைஹி இவ அகம் விஷயைர் விக்ருஷ்டஹ அபார விஞ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யேன்னு பிரபத்தி பண்ற, எடுத்த உடனே சரணாகதி பண்ற. 8 கை கொண்ட பெருமாளே, உன்னை விட்டா வேற யாருமே எனக்கு கதி இல்லைன்னு சொல்லி மகாவிஷ்ணு கிட்ட சரணாகதி பண்றார் சுவாமி தேசிகன். அவர் எப்பேற்பட்ட பெருமாளாம்? கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணவராம். முன்னொரு காலத்திலே இந்திரத்யும்னன் ஒரு ராஜா இருந்தான், பாண்டிய ராஜா. இந்திரத்யும்னஹா பாண்டிய கண்டாதி ராஜஹான்னு நாராயண பட்டதிரி சொல்றார் நாராயணியத்துல. அந்த பாண்டிய ராஜாவான இந்திரத்யும்னன் ரொம்ப காலமா பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருந்தான். அவரை நோக்கி பூஜைகள் உபாசனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் அகஸ்திய முனிவர் அவனை பாக்குறதுக்கு வரும்போது இந்த ராஜா அகஸ்தியரை கவனிக்கல. பெருமாளையே நினைச்சுட்டு இருந்ததுல அகஸ்தியரை கவனிக்காம விட்டுட்டான். உடனே அகஸ்தியருக்கு கோபம் வந்துருது, ரொம்ப கோபம். என்ன பண்ணாராம், டேய் ஒரு யானை எப்படி மர நின்று இருக்குமோ அது மாதிரி என்ன கவனிக்காம இருந்துட்டியே, அதனால யானையா போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துடுற. உடனே யானையா போயிடுறாங்க. யானைகளுக்கெல்லாம் ராஜாவாவன், கஜங்களுக்கெல்லாம் இந்திரன், அதனாலே கஜேந்திரன் அப்படின்னு அவனுக்கு வேறு. அதே மாதிரி ஹூஹூ அப்படின்னு ஒரு கந்தர்வன் ஒருத்தர் இருக்கான். கந்தர்வர்கள்னா இந்த பாட்டெல்லாம் பாடுறவா தேவலோகத்துல, கந்தர்வ கானம்னே சொல்லுவோம். அந்த கந்தர்வர்களோட ஒருத்தனான ஹூஹூங்கிறவன் ஒரு நதியில போய் உட்கார்ந்துட்டு யாரெல்லாம் வராளோ அவளெல்லாம் பயமுறுத்துறானா. அவ காலை போய் பிடிக்கிறது, கைய போய் பிடிக்கிறது, இப்படி போய் பயமுறுத்துறானா. தேவலர்னு ஒரு மகர்ஷி அங்க வந்திருக்கும் போது அவரோட காலை போய் இவன் பிடிச்ச உடனே இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்றதுக்கு நதியில அந்த ரிஷி கோபத்துல, நீ முதலையா போயிடு, எல்லார் காலையும் பிடிச்சுன்னு இருக்கியோன்னோ முதல்லதானே அப்படி பிடிக்கும், அது மாதிரி நீயும் முதலையா போயிடுன்னு சொல்லி சாபம் கொடுக்க, முதலையா இருந்த கந்தர்வன் இந்திரத்யும்னனான கஜேந்திரனோட காலை பிடிக்கிறானா. அப்ப 1000 வருஷம் அந்த யானை சாப்பாடு தண்ணி இல்லாம பெருமாளை கூப்பிட்டுதான். பெருமாள்னெல்லாம் தெரியாது யானைக்கு, போன ஜென்மத்துல அந்த வாசனை ராஜாவா இருந்து பண்ணின பக்தியோட அனுகிரகம். அதுல இந்த யானை என்ன பண்ணிட்டுன்னா ஆதி மூலமேனு கூப்பிட்டுதான். லோகத்துக்கு யார் ஆதியோ யார் மூலமோ அவர் என்ன காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண உடனே வேற தேவர்கள்லாம் நான் ஆதி மூலம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் மகாவிஷ்ணு கருடாழ்வார் மேல ஏறி உட்கார்ந்துன்னு இந்த யானையை காப்பாத்தினார். இந்த பெருமாளுக்கு ஹரின்னு பேரு. அதனால காலையில எழுந்த உடனே இந்த பெருமாளை 7 முறை இவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் அப்படின்னு சொல்ற. ஆண்டாள் நாச்சியார் இது ரொம்ப ஆச்சரியமா பாடுறா. ரிஷிகள் முனிவர்கள்லாம் யோகிகள்லாம் என்ன பண்றாளா, காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு ஹரி 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 ஹரின்னு சொல்றாளா. பெருமாளுடைய நாமத்தை 7 தடவை சொல்றாளாம். கஜேந்திர வரதா ஹரி அப்படின்னு சொல்ல வேண்டுமா ஒவ்வொரு நாளும் காலையில. அதனால அப்பேற்பட்ட அந்த ஹரிங்கிற அவதாரத்துல பெருமாள் தோன்றி உடனே இந்த யானைய என்ன பண்றாரு அப்படின்னா காப்பாத்துற. அந்த முதலைக்கு சிக்ஷனை பண்றார். முதலையோட கழுத்தை அறுத்து முதலைக்கும் மோட்சத்தை கொடுக்கிறார், யானைக்கும் மோட்சத்தை கொடுக்கிறார். இதுக்கு பேரு கஜேந்திர மோக்ஷம் அப்படின்னு பேர். இந்த கஜேந்திர மோட்சத்தை கொடுத்த அந்த பெருமாள் அங்கேயாவது யானைய ஒரு முதலைதான் பிடிச்சது, இங்க என்ன நிறைய முதலை பிடிச்சுன்னு இருக்கு. என்ன முதலை பிடிச்சுன்னு இருக்கு? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த முதலையெல்லாம் என்ன போட்டு பிடிச்சுன்னு பாடா படுத்தின்னு இருக்கு. அதனால பெருமாள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை காப்பாத்துறதுக்காக இங்க வரணும். பெருமாள் இந்த அஷ்டபுஜகரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, உற்சவருக்கு 4 கைதான், மூலவருக்கு 8 கைகள். பெருமாள் என்ன பண்ணாலும் அதனுடைய பக்தர்களை காப்பாத்துறதுக்காக ரெட்டிப்பாக்கிட்டாராம் கைய. 4 கையை 8 கைய ஆக்கிட்டாராம். அது மாதிரி ரெட்டிப்பான ஒரு சந்தோஷத்தை நமக்கு பெருமாள் கொடுக்கறதுக்காக இப்படி வர. கிராஹைர் இவாகம் விஷயைர் விக்ருஷ்டஹா,
என்ன காப்பாத்துறதுக்காக வரார். எப்படி பெரிய ஞானமும் தயையும் இருக்கு, பெரிய ஞானம் இருக்கு பெருமாள்கிட்ட, தயை நம்ம மேல எல்லாம் கருணை இருக்கு. அதனால அந்த கருணையோடு அந்த 8 கரங்களால் என்னை காப்பாற்றக்கூடிய அந்த அஷ்டபுஜ பெருமாளை நான் சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு வேதாந்த தேசிகர் ரொம்பவும் சந்தோஷமாக போற்றுகின்றார். இன்னொரு தடவை சொல்லுவோமா இந்த முதல் ஸ்லோகத்தை? கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம் கிராஹைரிவாஹம் விஷயைர்விக்ருஷ்டः அபார விஜ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாமஷ்டபுஜம் பிரபத்யே. இன்னொரு தடவை நீங்க எல்லாம் சொல்லுங்க. கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம் கிராஹைரிவாஹம் விஷயைர்விக்ருஷ்டः அபார விஜ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாமஷ்டபுஜம் பிரபத்யே. நல்ல சத்தான மனுஷர்களுக்கு ஆப்தமானவராக இருக்கின்றார், அவளுக்கெல்லாம் பெரிய கிருபைய பண்றவராக இந்த பெருமாள் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். त्वदेकशेषोऽहमनात्मतन्त्रः शेषोऽहमनात्मतन्त्रः त्वदेकशेषोऽहमनात्मतन्त्रः त्वदेकशेषोऽहम् अनात्मतन्त्रः त्वदेकशेषोऽहमनात्मतन्त्रः त्वदेकशेषोऽहमनात्मतन्त्रः त्वदेकशेषोऽहम् अनात्मतन्त्रः शेषोऽहम् अनात्मतन्त्रः त्वत्पादलिप्सां दिशता त्वयैव त्वत्पादलिप्सां दिशता त्वयैव त्वत्पादलिप्सां दिशता त्वयैव असत्समोऽप्यष्टभुजास्पदेश्च असत्समोऽप्यष्टभुजास्पदेश असत्समोऽप्यष्टभुजास्पदेश सत्तामिदानीम् उपलम्बितोऽस्मि सत्तामिदानीम् उपलम्बितोऽस्मि सत्तामिदानीम् उपलम्बितोऽस्मि त्वदेकशेषोऽहम् अनात्मतन्त्रः त्वदेकशेषोऽहम् अनात्मतन्त्रः त्वत्पादलिप्सां दिशता त्वयैव त्वत्पादलिप्सां दिशता त्वयैव असत्समोऽप्यष्टभुजास्पदेश असत्समोऽप्यष्टभुजास्पदेश सत्तामिदानीम् उपलम्बितोऽस्मि सत्तामिदानीम् उपलम्बितोऽस्मि. சேர்த்து சொல்லுவோம் இப்போ. त्वदेकशेषोऽहमनात्मतन्त्रः त्वत्पादलिप्सां दिशता त्वयैव असत्समोऽप्यष्टभुजास्पदेश सत्तामिदानीम् उपलम्बितोऽस्मि त्वदेकशेषोऽहमनात्मतन्त्रः त्वत्पादलिप्सां दिशता त्वयैव असत्समोऽप्यष्टभुजास्पदेश சத்தாமிதானீம் உபலம்பிதோஸ்மி. நீ ஒருத்தன் தான்ப்பா எனக்கு தலைவன், நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ற. உன்னோட பாதங்கள்லயே நான் என்னென்னைக்கும் தொண்டாற்ற வேண்டும் அப்படின்னு இந்த அஷ்டபுஜகர பெருமாள் இருக்காரே அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ற. என்னென்னைக்கும் உன்கிட்டயே நான் பற்றுள்ளவனாக, உன்னையே சார்ந்திருப்பவனாக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்கிறார். நீதான் எனக்கு கதி, உன்னையெல்லாம் வேறு கதியே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். இப்ப முதல் ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுவோம். கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம் கிராஹைரிவாஹம் விஷயைர்விக்ருஷ்டः அபார விஜ்ஞான தயானுபாவம்
आप्तं सतामष्टभुजं प्रपद्ये त्वदेकशेषोऽहमनात्मतन्त्रः त्वत्पादलिप्सां दिशता त्वयैव असत्समोऽप्यष्टभुजा स्वदेश சத்தாமிதானீமுபலம்பிதோஸ்மி. அடுத்தது பெருமாளுடைய அந்த பரத்வம், விஷ்ணுவே உயர்ந்த தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெருமாள் எப்படியெல்லாம் நிரூபணம் பண்றாராம். அவருடைய ரூபமே அதை காமிக்கிறது, அவருடைய அஸ்திரம், அவர் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் காண்பிக்கிறது, அவருடைய பூஷணங்கள் காமிக்கிறது. அது எல்லாத்தையும் உன்னுடைய பரத்துவத்தை அதுக்கு சொல்றதுப்பா மகாவிஷ்ணுவேன்னு பெருமாளை, இந்த அஷ்டபுஜ பெருமாளை பிரார்த்தனை பண்ற. என்னன்னைக்கும் உன்னுடைய ஷீலம், உன்னுடைய பெரிய குணங்கள், பகவத் குணங்கள்னால நான் என்னன்னைக்கும் உன்னையே சார்ந்திருக்கேன். அதே விஷயம்தான், என்னன்னைக்கும் உன்னை சரணாகதி பண்றேங்கிறத சொல்லிண்டே இருக்க. ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி பரத்வசிந்தாம் த்வயி துர்நிவாராம் பரத்வசிந்தாம் த்வயி துர்நிவாராம் பரத்வசிந்தாம் த்வயி துர்நிவாராம் भोगे मृदूपक्रमतामभीप्सन्ने भोगे मृदूपक्रमतामभीप्सन्ने भोगे मृदूपक्रमभीप्सन्ने शीलादिभिर्वारयसीव पुंसाम् शीलादिभिर्वारयसीव पुंसाम् शीलादिभिर्वारयसीव पुंसाम् स्वरूपरूपास्त्र विभूषणाद्यैः ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி ஸ்திர இல்ல அஸ்திர, ஸ்வரூப ரூபாஸ்திர ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி परत्वचिन्तां त्वयि दुर्निवारां परत्वचिन्तां त्वयि दुर्निवारां भोगे मृदूपक्रमतामभीप्सन्ने भोगे मृदूपक्रमतामभीप्सन्ने शीलादिभिर्वारयसीव पुंसाम् शीलादिभिर्वारयसीव पुंसाम्. சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம். ஸ்வரூப ரூபாஸ்திர விபூஷணாத்யைஹி பரத்வசிந்தாம் த்வயி துர்நிவாராம் भोगे मृदूपक्रमतामभीप्सन् शीलादिभिर्वारयसीव पुंसाम् स्वरूपरूपास्त्र विभूषणाद्यैः परत्वचिन्तां त्वयि दुर्निवाराम् भोगे मृदूपक्रमतामभीप्सन्ने ீர்வாரயசீவ பும்சாம். இந்த பெருமாள் தானே உயர்ந்த தெய்வமாய் விளங்குகின்றார் அப்படின்னு தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் சக்திம் சரண்யாந்தர சப்த பாஜாம் சரண்யாந்தர சப்த பாஜாம் शरण्यान्तर शब्द भाजाम् सारं च सन्तोल्य फलान्तराणाम् सारं च सन्तोल्य फलान्तराणाम् सारं च सन्तोल्य फलान्तराणाम् त्वद्दास्य हेतोः त्वयि निर्विशङ्कम् त्वद्दास्य हेतोः त्वयि निर्विशङ्कम् त्वदास्य हेतोः त्वयि निर्विशङ्कम् न्यस्तात्मनां नाथ विभर्षि भारम् न्यस्तात्मनां नाथ विभर्षि भारम् न्यस्तात्मनां नाथ विभर्षि भारम् शक्तिं शरण्यान्तर शब्द भाजाम्
शक्तिं शरण्यान्तरशब्दभाजाम् सारं च सन्तोल्य फलान्तराणाम् सारं च सन्तोल्य फलान्तराणाम् त्वद्दास्य हेतोः त्वयि निर्विशङ्कं त्वद्दास्य हेतोः त्वयि निर्विशङ्कं न्यस्तात्मनां नाथ विभर्षि भारम् न्यस्तात्मनां नाथ विभर्षि भारम् இப்ப சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம் शक्तिं शरण्यान्तरशब्दभाजाम् सारं च सन्तोल्य फलान्तराणाम् त्वद्दास्य हेतोः त्वयि निर्विशङ्कं न्यस्तात्मनां नाथ विभर्षि भारम् शक्तिं शरण्यान्तरशब्दभाजाम् सारं च सन्तोल्य फलान्तराणाम् त्वद्दास्य हेतोः त्वयि निर्विशङ्कं न्यस्तात्मनां नाथ विभर्षि भारम् அடுத்த ஸ்லோகம் பெருமாள் அபீதி ஹேதோஹோ அபீதி ஹேத்துவா அவர் பயத்தை எல்லாம் போக்குறவராம் பயமே இல்லாம பண்றாராம் அவர் நம்ம கிட்டக்க இருக்கும் பொழுது நமக்கு என்ன பயம் அப்படின்னு கேக்குறார் அபீதி ஸ்தவம்னே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன் இதுலயும் அந்த அபீதி பயத்தை எல்லாம் போக்குறார் அவர் அப்படிங்கறத சொல்றார் அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் அபீதி ஹேதோஹோ பிளஸ் அணுவர்த்தனீயம் சேரும் பொழுது அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் அந்த விசர்க்கமும் ஆவும் சேர்ந்து ராவா மாறிடுறது அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் ஹேதோ அந்த இடத்துல தோ சொல்லப்படாது தோ சொல்லணும் அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் नाथ त्वदन्यं न विभावयामि नाथ त्वदन्यं न विभावयामि नाथ त्वदन्यं न विभावयामि हे नाथा எனக்கு பதியே நாதனே உன்னை விட்டு வேற யார்கிட்டையும் நான் போக மாட்டேன் யாரையும் நான் சரணாகதி பண்ண மாட்டேன்னு அந்த ஏகத்துவ சிந்தனை அவரையே நினைக்கிறது ரொம்ப அழகா பெருமாள் ஒருத்தர் தான் எனக்கு கதின்னு சொல்றார் நாத துவதன்யம் ந விபாவயாமி வேற யாரையும் ந பாவயாமி பாவயாமின்னு சொல்றோமோன்னு உன்னையே நான் நினைச்சுட்டே இருக்கேன்னு சொல்றோமோன்னு அதுக்கு பேர் தான் பாவம் அப்படின்னாலே மனசுல நினைச்சுட்டே இருக்கிறது பாவயாமி கோபால பாலம் அப்படின்னு சொல்றோம் பாவயாமி ரகுராமம் ரகுராமனையே நினைச்சுட்டு இருக்கேன்னு சொல்றோமோன்னு அது மாதிரி உன்னை தவிர்த்து வேற ஒருத்தனையும் ந பாவயாமி வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன் நாத த்வதன்யம் ந விபாவயாமி நாத ந விபாவயாமி அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் அபீதி ஹேதோ அணுவர்த்தனீயம் ரணுவ அந்த தோவும் தோஹோவும் ஆவும் சேர்ந்து தோர் அணுவர்த்தனீயம் அப்படி வரணும் அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் அந்த பீய அழுத்தி சொல்லணும் அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் அபீதி ஹேதோ அணுவர்த்தனீயம் அபீதி அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் அபீதி ஹேதோர் அணுவர்த்தனீயம் நாத த்வதன்யம் ந விபாவயாமி த்வதன்யம் ந விபாவயாமி भयं कुतस्यात् त्वयि सानुकम्पे भयं कुतस्यात् त्वयि सानुकम्पे भयं कुतस्यात् त्वयि सानुकम्पे रक्षा कुतस्यात् त्वयि जातरोषे रक्षा कुतस्यात् அந்த குதஹாவும் ஸ்யாவும் சேர்ந்து குதஸ்யாத் ஆயிடும் रक्षा कुतस्यात् त्वयि जातरोषे रक्षा कुतस्यात् त्वयि जातरोषे अभीति हेतोरनुवर्तनीयम् नाथ
त्वदन्यं न विभावयामि भयं कुतस्य त्वयि सानुकम्पे रक्षा कुतस्य त्वयि जातरोषे रक्षा कुतस्य त्वयि जातरोषे. இந்த 5 ஸ்லோகங்களை மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்றேன், நீங்க ஒரு தடவை வாங்கி சொல்லுங்க. ரெண்டு வரியா சொல்லித்தரேன். இப்போ கஜேந்திர ரக்ஷா त्वरितं भवन्तं ग्राहैरिवाहं विषयैर्विकृष्टः गजेन्द्र रक्षा त्वरितं भवन्तं ग्राहैरिवाहं विषयैर्विकृष्टः अपार विज्ञान दयानुभावम् आप्तं सतामष्टभुजं प्रपद्ये अपार विज्ञान दयानुभावम् आप्तं सतामष्टभुजं प्रपद्ये. நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்றா, நீங்க அப்படியே வாங்கி சொல்லுங்க. அடுத்தது 2வது ஸ்லோகம் சொல்லுவோமா? அப்போ त्वदेकशेषोऽहमनात्मतन्त्रः त्वत्पादलिप्सां दिशता त्वयैव त्वदेकशेषोऽहमनात्मतन्त्रः त्वत्पादलिप्सां दिशता त्वयैव असत्समोऽप्यष्टभुजास्पदेश सत्तामिदानीम् उपलम्भितोऽस्मि असत्समोऽप्यष्टभुजास्पदेश सत्तामिदानीम् उपलम्भितोऽस्मि. स्वरूपरूपास्त्र विभूषणाद्यैः परत्वचिन्तां त्वयि दुर्निवाराम् स्वरूपरूपास्त्र विभूषणाद्यैः परत्वचिन्तां त्वयि दुर्निवाराम् भोगे मृदूपक्रमताप भोगे मृदूपक्रमतामभीप्सन्ने शीलादिभिर्वारयसीव पुंसाम् भोगे मृदूपक्रमतामभीप्सन्ने शीलादिभिर्वारयसीव पुंसाम्. ஒரு தடவை இது சொல்லுவோம். भोगे मृदूपक्रमतामभीप्सन्ने शीलादिभिर्वारयसीव पुंसाम् भोगे मृदूपक्रमतामभीप्सन् शीलादिभिर्वारयसीव पुंसाम् शक्तिं शरण्यान्तरशब्दभाजाम् सारं च सन्तोल्य फलान्तराणाम् शक्तिं शरण्यान्तरशब्दभाजाम् सारं च सन्तोल्य फलान्तराणाम् त्वद्दस्य हेतोस्त्वयि निर्विशङ्कम् न्यस्तात्मनां नाथ विभाषि भारम् त्वद्दास्य हेतोस्त्वयि निर्विशङ्कौ न्यस्तात्मनां नाथ विभाषि भारम् अभीतिहेतोरनुवर्तनीयम् नाथ त्वदन्यं न विभावयामि नाथ त्वदन्यं न विभावयामि भयं कुतस्य त्वयि सानुकम्पे रक्षा कुतस्य त्वयि जातरोषे भयं कुतस्य त्वयि सानुकम्पे रक्षा कुतस्य त्वयि जातरोषे. பகவான் இந்த கஜேந்திர மோட்ச காலத்துல 8 திருக்கரங்களோடு வந்த அந்த ரூபத்தை மனசுல நினைச்சுண்டு இந்த காஞ்சிபுரத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய கஜேந்திர வரதனான ஸ்ரீ அஷ்டபுஜ கரணான ஆதிகேசவ பெருமாள். இந்த பெருமாளுடைய திருநாமம் ஆதிகேசவன் அப்படிங்கிறது. அந்த ஆதிகேசவனா வந்துதான் அசுரர்களை எல்லாம் அழிக்கிற அந்த பெருமாள் மேல இந்த ஸ்தோத்திரம். நான் இப்போ 5ஐயும் ஒரு தடவை சொல்றேன், நீங்க எல்லாரும் மியூட் பண்ணிட்டு மானசீகமா சொல்லுங்க. கஜேந்திர ரக்ஷா त्वरितं भवन्तं ग्राहैरिवाहं विषयैर्विकृष्टः अपार विज्ञान दयानुभावम् आप्तं सतामष्टभुजं प्रपद्ये त्वदेकशेषोऽहमनात्मतन्त्रः त्वत्पादलिप्सां दिशता त्वयैव असत्समोऽप्यष्टभुजास्पदेश सत्तामिदानीमुपलम्भितोऽस्मि
स्वरूप रूपास्त्र विभूषणाद्यैः परत्वचिन्तां त्वयि दुर्निवाराम् भोगे मृदूपक्रमतामभीप्सम् शीलादिभिर्वारयसीव पुंसाम् शक्तिं शरण्यान्तरशब्दभाजाम् सारं च सन्तोल्य फलान्तराणाम् त्वद्दास्य हेतोस्त्वयि निर्विशङ्कम् यस्तात्मनां नाथ विभर्षि भारम् अभीति हेतोरनुवर्तनीयम् नाथ त्वदन्यं न विभावयामि भयं कुतः स्यात् त्वयि सानुकम्पे रक्षा कुतः स्यात् त्वयि जातरोषे. இந்த விதத்திலே 5 ஸ்லோகங்களை இன்றைய தினம் நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து 6, 7 அப்படியே 10 வரைக்கும் இருக்கிறது இந்த ஸ்தோத்திரம். மீதி 5 ஸ்லோகங்கள் நாளைய தினம் நாம இந்த அஷ்டபுஜாஷ்டகத்துல பார்த்து பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நாம் எல்லோரும் பெறுவோம். ஸ்ரீமன் நாராயணனாகிய அஷ்டபுஜ பெருமாள் கஜேந்திரனை ரட்சித்தவாறு நம்மையும் ரட்சித்து அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திப்போம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.